Hello friends, welcome back to Play Tamil. Beginning number channel number top 5 futuristic movies na paaka porom. Adena bro futuristic na actually movie full like future life dinda eppdi irukum andha mari sila concepts oda create pannirpaanga and meena நம்ம தமிழ் டப்ல இருக்க மூவிஸ் மட்டும் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக்கலா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கேட்டகரியான மூவிஸ் தான் இதெல்லாம். ஸோ வாங்க டேரக்டா நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு 50th இடத்துல இருக்க நம்ம டோட்டல் ரீகால் மூவி தான். ஸோ 2012 தான் இந்த படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் IMDbலையும் 6.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் மெயினாக இந்த படம் லைக் அந்த டைம்லேயே கொஞ்சம் பயங்கரமாக க்ரியேட் பண்ணிட்டாங்க ஆஸ் எ VFX வைஸ்லேருந்து அண்ட் என்கிட்ட கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காகவே இருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் ஹியூமன்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் டோட்டலாகவே ஒரு ஸ்ட்ரெஸ்டான வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க அண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக தனியாக டிஃப்ரெண்ட்டான ஒரு இடம் இருக்கும். அண்ட் அதில் தான் நம்ம ஹீரோ அது உள்ளே போனதுக்கப்புறமா அவர் லைஃபே டோட்டலாக மாறிடும். ஸோ இவர் வந்து ஒரு ஸ்பை ஏஜென்ட் ஆயிடுவார், ப்ளஸ் அவர் பின்னாடி எக்கச்சக்கமாக நிறைய பேர் வருவாங்க அண்ட் ஃபைனலாக அதுக்கிட்டே எப்படிலாம் தப்பிக்கிறாரு இந்த மாதிரி ஒரு கான்செப்டோட தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் லைக் எனக்கு அந்த ஃப்யூச்சர் உலகத்தை அந்த மாதிரி ஒரு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷுவல் வைஸ் அண்ட் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் மெயினாக இந்த படம் நம்ம தமிழ் டப்பில் கூட அவைலபிளாக தான் இருக்குது. இன்கேஸ் இந்த படம் இன்னும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்கன்னா இதுக்காகவே நீங்கள் டெஃபினட்டாக இந்த படத்தை நம்பி பார்க்கலாம். அண்ட் நம்மளுக்கு 4th இடத்துல இருக்க நம்ம LCM மூவி தான். ஸோ 2013 வந்திருக்கு வித் IMDbல 6.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. மெயின் இந்த படத்தில் நம்ம மேட் டேமன் நடிச்சிருப்பார் அண்ட் என்டையர் படத்தோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் லைக் பணக்காரங்க வந்து லைக் நம்ம எர்த்தை விட்டு போயிடுவாங்க. அவங்க தனியாக ஸ்பேஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க, அப்படியே ரவுண்டு சர்க்கிளாக இருக்கும் அண்ட் அங்கே அவங்க ஜாலியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அண்ட் இதுதான் ஒரு படத்தோட மெயின் கான்செப்ட். ப்ளஸ் அப்போது எர்த்தில் யார் ப்ரோ இருக்கான்னு கேட்டிங்கன்னா லைக் கொஞ்சம் அவ்வளோ பணக்காரம் இல்லாதவங்கள்லாம் பார்த்திங்கன்னா எர்த்தில் தான் இருக்காங்க அண்ட் அவங்களுக்காக சோர்ஸஸ் எல்லாத்தையும் வந்து இங்கேருந்து தான் வந்து ஆக்சுவலாக எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்டாக இருக்கும். அண்ட் மெயினாக நம்ம ஹீரோ லைக் இதை வந்து மாற்றணும். அண்ட் இன்னொரு கான்செப்ட் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு டிசீஸை க்யூர் பண்ணுற மாதிரி ஒரு மிஷினும் இருக்கும். ஸோ அதனால நம்ம ஹீரோ அந்த மிஷினை எப்படியாச்சும் லைக் எல்லாருக்கும் கிடைக்கணும் அண்ட் மெயினாக ஒரு கான்செப்ட் வைஸ் ஸ்டோரி கூட போயிட்டுருக்குமா. ஸோ அதெல்லாம் கரெக்டாக நடக்கணும் தான் நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக போராடுவார். ஸோ ஃபைனலாக என்ன நடந்திருக்கு அது நீங்கள் என்கிட்ட இந்த மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அகெயின் ஒரு ஃப்யூச்சர் இப்படி கூட இருக்கலாம்னு சொல்கிற மாதிரி ஒரு கான்செப்டோட இந்த படத்தை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்கும், விஷுவலும் செம்மையாக இருந்திருக்கு அண்டு இந்த மாதிரி நடக்கூடாதுன்னு தான் லைக் அது டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ஆஸ் எ கான்செப்ட் வைஸ் படத்தை பயங்கரமாக எடுத்திருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்மளுக்கு 3rd இடத்துல இருக்க மார்டல் என்ஜின்ஸ் மூவி தான். ஸோ 2018 ரிலீஸ் ஆன மூவி IMDbலையும் 6.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ அகெயின் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் உலகத்தை தான் காமிச்சிருப்பாங்க. இதில் லைக் பெரிய பெரிய சிட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம பெரிய ஒரு என்ன சொல்கிற ட்ரக்குன்னு கூட சொல்ல முடியாது, அது இன்னும் வேறு லெவலில் இருக்கும். என்டையர் சிட்டியே வந்து மூவிங்கில் இருக்கும் அண்ட் அதுதான் வந்து இந்த இன்ஜின்ஸ்ன்னு சொல்லி தனியாக கூப்பிடுவாங்க, அதான் மார்டல் என்ஜின்ஸு. ஸோ இந்த மாதிரி வேறு நிறைய சிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ பெரிய பெரிய சிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சிட்டிஸ்லாம் பார்த்து அப்படியே அவங்க உள்ளே வந்து அப்படியே கொண்டு வந்துடுவாங்க அண்ட் இதிலே நிறைய ஸ்டோரி வைஸும் போயிட்டுருக்கோம். ஸோ ஆஸ் எ விஷுவல் வைஸ் இது வந்து லைக் இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதுலாம் ஓகே, விஷுவலாக இது வந்து க்ரியேட் பண்ணணுமே, அதுதான் எந்த லெவலான VFX தேவைப்படும், ப்ளஸ் அதெல்லாம் கரெக்டாக மர்ஜ் ஆகணும். அதுதான் இந்த படத்தில் ஹைலைட்டாக பயங்கரமாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. படத்தோட ஸ்டோரி ஒரு சூப்பராக இருக்கும் அண்ட் மெயின் நம்ம ஹீரோயின் தான். ஆனால் லைக் இந்த கான்செப்டில் ஒரு படம் எடுத்தா அது இம்பேக்ட் ப்ளஸ் எல்லாருக்கும் ரீச் ஆகணும்ல, அந்த வயசும் இந்த படம் நல்லபடியாக தான் கெத்தா கரெக்டாக இருக்குது. மெயினாக இந்த படம் நம்ம தமிழ் டப்ல கூட இருக்குது அண்ட் இன்னும் நீங்கள் இந்த மாதிரி மூவி பார்க்காம இருக்கீங்கன்னா ஆஸ் ஃபுல் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி தான். நல்லா ஆக்ஷன் சீன்ஸோட செம்மையாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஃபைனல் கிளைமேக்ஸ் வரலாம் ஒரு வார் சீனே நடக்கும். அதுக்காகவே நீங்கள் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். This weapon can wipe out the largest city in the blink of an eye. Not if we shut it down. Next நம்மளுக்கு 2nd இடத்துல இருக்க நம்ம Pacific Rim மூவி தான். ஸோ 2013 தான் பார்ட் 1 அண்ட் இதுக்கப்புறமா Pacific Rim Uprising சொல்லிட்டு 2018 அதோட செகண்ட் பார்ட்டும் ரிலீஸ் ஆயிருந்தது. ஃபுல் ஆக்ஷன் கேட்டகிரி அண்ட் மெயின் ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு மூவி தான். ப்ளஸ் IMDbலையும் 6.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ இந்த படத்தில் என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் திடீர்னு பயங்கரமான பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸ்லாம் நம்ம எர்த்தை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது எங்கேருந்து ப்ரோ வராங்கன்னா ஒரு போர்ட்டல் ஆட்டம் இருக்கும். ஸோ அங்கேருந்து தான் இதெல்லாம் நம்ம ஹியூமன்ஸை என்கிட்ட நம்ம எர்த்தை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதை கைஜூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய மான்ஸ்டர்ஸை லைக்
அவங்களும் சைஸ் வைஸ் பயங்கர ஜெஜாண்டிக்காக இருக்காங்களா. ஸோ அவங்க கூட சண்டை போடுறதுக்காக நம்ம ஹியூமன்ஸும் வந்து இந்த மாதிரி பெசிஃபிக் ரிமான ஒரு ரோபோட்ஸ் ஆட்டம் உருவாக்குவாங்க. ரோபோட்ஸ் கிடையாது, செம்ம பெருசாக இருப்பாங்க, ஆனால் கண்ட்ரோல் ஃபுல்லாக ஹியூமன்ஸ் தான் பண்ணுவாங்க உள்ளே உட்காந்து. ஸோ இதுதான் வந்து படத்தோட ஒரு மெயின் கோர் கான்செப்ட். ப்ளஸ் இது வந்து விஷுவலாக இப்போ எப்படி காமிக்கிறாங்க அதுதான் இந்த படத்தில் இன்னும் பயங்கர ஹைலைட்டான விஷயம். வெறித்தனமாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த படத்தோட ஆக்ஷன் சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் செம்ம ஹை குவாலிட்டி. ஸோ இந்த படம்லாம் நல்ல ஒரு ஹெச்டியாக தான் நீங்கள் பார்க்கணும் டெஃபினட்டாக. அண்ட் மெயினாகவே நல்ல ஒரு ஹெட்செட்டோடு பார்த்தீங்கன்னா தான் டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஏன்னா அந்த ஒரு ஜெஜாண்டிக் அந்த சைஸில் இருந்தால் அந்த மூமெண்ட்லேருந்து அது என்ன சவுண்டு கிரியேட் ஆகுமோ அதெல்லாம் பர்ஃபெக்ஷனாக இந்த படத்தில் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபைனலாக நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்க நம்ம அலிட்டா பேட்டில் ஏஞ்சல். ஸோ 2019 வந்த மூவி அண்ட் IMDbலையும் 7.3 ரேட்டிங் தந்துருக்காங்க. அகெயின் இந்த படம் ஃபுல்லாக ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு கான்செப்ட் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைபோக்கை காமிச்சிருப்பாங்க, அதான் மெயின் நம்ம ஹீரோயின். ஸோ சைபோக்னு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரோபோட்ஸாக இருப்பாங்க, ஆனால் உள்ளே வந்து ஒரு ஹியூமன் ஒரு சோல் லைக் ஹார்ட் இருக்கும்னு சொல்லலாம். ஸோ அதனால் கிட்டத்தட்ட ஹியூமன் தான், ஆனால் என்ன அவுட்டர் பாடி பார்ட் ஃபுல்லாகவே ரோபோட் மெக்கானிசமாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து சைபாக். அண்ட் மெயினாக நம்ம ஹீரோயின் சைபாகாக இருப்பாங்க. அண்ட் இங்கே வந்து ஒரு பேட்டில் ஏஞ்சல்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கான்செப்டே அவங்க டிஃப்ரெண்ட்டான ஒரு சில பேட்டில்ஸ் தான் நடந்துகிட்ருக்கோம். அண்ட் அதில் தோத்துட்டு தான் இங்கே பேட்டில் ஏஞ்சல் இப்போ நான் கீழே வந்திருப்பாங்க. ஃபைனலாக ஒரு டாக்டர் கிட்டேருந்து வருவாங்க. ஸோ அவங்க வந்து அவங்கள திரும்பி க்யூர் பண்ணுற மாதிரியும் அண்ட் இதே ஒரு லவ் ஸ்டோரியெல்லாம் நடக்கும். திருப்பி வந்து நம்ம அலிட்டா வந்து இந்த பேட்டிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவங்க அங்கே போக ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் இதில் என்னெல்லாம் நடக்குது இதான் நீங்கள் படம் ஃபுல்லாக லைக் ஜென்ரலாக பார்க்கலாம். மெயினாக ஆஸ் எ படத்தோட விஷுவல் எல்லாம் வெறித்தனமாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சைபாக் எப்படி இருக்கணும் வித் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் எப்படி இருக்கணும் அதெல்லாம் பயங்கர மாசாக இருந்திருக்கு. அண்ட் படத்தில் இன்னும் நிறைய ஆக்ஷன் சீன்ஸோட விஎஃப்எக்ஸ் எல்லாமே ஹை குவாலிட்டியாக இருந்திருக்கு. அதனால் இந்த படம் டோட்டலி பார்க்கும்போது ஒரு புதுசாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். லைக் இந்த மாதிரி வேற எங்கேயும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த லெவலில் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. This body, I feel a connection to it. I can't explain. You know more about me than you're saying. ஸோ கைஸ் இது லைக் ஒரு 5 பெஸ்ட்டாக நம்ம ஃபியூச்சரிஸ்டிக் கேட்டகரியான மூவிஸை தான் இன்றைக்கி ஒரு வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். மெயினாக நம்ம தமிழ் டப்பில் இருக்க மாட்டோம் தான் நான் சொல்லியிருக்கேன். லைக் இங்கிலீஷ்லேயே சொல்லணும்னா இன்னும் நிறைய மூவிஸ்லாம் இருக்குது. லைக் நம்ம எக்ஸ் மெஷினா இந்த மாதிரி இன்னும் நிறைய மூவிஸ்லாம் இருக்குது. கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக் கான்செப்ட் வச்சு தான் என்டையர் படத்தை அப்படியே பயங்கரமாக செதுக்கியிருக்காங்க. ஸோ அகைன் இந்த வீடியோ லைக் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் பயங்கரமான ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் மூவியை பார்த்துருந்தா கூட அதையும் அப்படியே நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். See you next video. Bye guys.